ஆக்சுவலாக வந்து 70 ஏர்பேன்ஸ் கொண்ட ஒரு மலை, அழகான மலை. அது 1500 ஹைட். லவ்னு சொன்னது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து பிளாக் தெரியுங்களா, இது ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா. ஸோ நம்ம பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. ஸோ வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். பெரிஸ் அவங்க பிளாக்பெரி. என்னடா ரொம்ப நாள் ஆளை காணோம், லாங் வீடியோ காணோம், எதுவுமே காணோம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா. ஸோ ஆமாங்க. ஸோ ஏதோ இன்றைக்கி டைம் கிடச்சிது. ஸோ நம்ம எடுத்து வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ பேலன்ஸான விஷயம், நம்ம மோட்டோ பிளாகிங் பண்ணிவிட்டு பேசுவோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ அதை தான் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துடுவேன். சரி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இது நம்ம தேர்டு vlog இது ஆக்சுவலாக. அது ஸோ இன்னைக்கான டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம், அது டாபிக் கிடையாது. ஸோ ரேண்டமானது டாக்ஸ் தான் அது. ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஷேரிங்ஸ் வச்சு நல்லா பேசிக்கலாம், ஓகேங்களா. என்னடா இது பிளாக் தெரியுங்களா, இது ஸ்கூட்டியில் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா. ஸோ நம்ம பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லைங்க. ஸோ அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தல, இந்த மாதிரி வந்து ஒரு 50,000 வரைக்கும் வந்து ஒரு செலவு இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த செலவுக்கான 10,000 ரூபாய் செலவு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை வச்சாதான் தலைவை மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் மந்த்து சரி பண்ணிடலாம், இல்லை இந்த மந்த்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த கிளச்சு செட் இருக்குங்களா. ஸோ அது போயிடுச்சு. இது ஆக்சுவலாக அதான் நம்ம பையனோட லங்ஸு அது போயிடுச்சு. ஸோ அதை மாற்றணும். நெக்ஸ்ட்டு வந்து சைன்ஸ் ப்ராக்கெட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அது. ஸோ அதையும் மாற்றணும். ஸோ மாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது சர்வீஸ் காஸ்ட் அது சேர்த்து ஒரு 10K தான் வருது. ஸோ அது பார்த்துக்கலாம். அது இப்போதைக்கு வந்து சரி ஓகே, அம்மாவோட வண்டி வந்து வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இவங்களை தூக்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, மைலேஜ் நல்லா தான் தருவாங்க. ஆனால் நம்மளோட இந்த ரெகுலர் இதுக்கு வந்து, அதாவது நம்ம இந்த ஹைவேல போயிட்டு வரல, ஸோ அதுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதுங்க பொண்ணு ஓடிட்டு போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு மைண்டில் ஒரே திக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. இந்த கொல்லிமலையை பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 70 ஏர்பேன்ஸ் கொண்ட ஒரு மலை, அழகான மலை. அது 1500 ஹைட் மீட்டர் சம்திங் ஹைட் சம்திங் வரும் அதில். ஸோ நாமக்கல் பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து நம்மளுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதாவது சிங்காச்சித்திரம் டு இது நாமக்கல் போக, அதாவது கொல்லிமலை போகிறதுக்கு வந்து. ஸோ அதுக்கான பிளான் வந்து பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அக்டோபர் மந்த்துக்கு மேலே மட்டும்தான் அங்கே வந்து அதாவது சீசன் டைமாக இருக்கும். ஸோ நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு நல்ல இடம் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் நிறையா அது டேஞ்சரஸான பிளேஸ் கூட சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம விடுவோமா. ஃபஸ்ட்டு நம்மளோட சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்மளோட ஆசனத்தை கோபுரம் மட்டும் வாங்குறது. அந்த கோபுரம் நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டோம்னா ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக நான் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் ஆச்சுடா நல்லா சேர்த்து வச்சுருக்கேன். அது இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு, நடுவில் நிறைய ஸ்கிப் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப்பாக தான் வந்திருக்கோம், ஓகேங்களா. அதுதான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஃபஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். நான் அதை பார்க்கலாம், போய் பாருங்கள். அதில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து நான் ஹானஸ்டான வீடியோ தானே போடுவேன். சொல்லி என்றைக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அன்றைக்கான வீடியோ வந்து டே கவுண்ட்டாக வச்சு நான் போடுவேன் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 14 டேஸ் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. மெயினாக பர்பஸ்க்கு வந்து எதுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்து வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரதுக்காக, அதை நம்ம கண்டினியூவாக வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு வந்து நம்மளோட கோல் வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு இது, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம், அந்த மாதிரி கோப்ரோ சேலஞ்சில் ஒரு கோப்ரோ வச்சு ஒரு பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஏதோ பண்ணிப்பாங்க. இருந்தாலும் இது நம்மளுக்கு வந்து புது கண்டென்ட் மீன்ஸ் இது புது வந்து நம்மளான ஒரு அச்சீவ்மெண்ட்டான விஷயம் இது. ஸோ நம்ம யாரும் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஸோ அவங்க வந்து வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கும் அவங்ககிட்ட. நான் அவங்ககிட்ட எதுவுமே நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்ட. பட் ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு ஸ்டெப்பு வச்சு நம்ம அதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஓகே, ஒன்று வந்து நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா. இன்னொன்று வந்து நம்மளோட கோல் அச்சீவ்மெண்ட்டான ஒன்று இருக்கும், ஓகேங்களா. சாமி அவ்வளோ எப்படி போகிறாங்க வரமே. ஆக்சுவலாக நம்ம கோப்ரோ வந்துருச்சுன்னா கண்டினியூஸாக நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் ஆகும். கொஞ்சம் லாங் வீடியோஸ்லாம் நிறைய போடுவேன் நான். ஏன்னா ஆனால் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஆனால் வந்து கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு கேப் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான, ஏன்னா ஃபோன் இப்போயே நான் மவுண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஸோ என்ன பண்ணுறது விடுங்க, அதெல்லாம் செய்யறது. நம்ம பேக் டு டாபிக், நம்ம கொல்லிமலை பற்றி பேசிட்டு இருந்தோம். கொல்லிமலை வந்து ரொம்ப அழகான பிளேஸ் இந்த சீரீஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போவோம், ஓகேங்களா. ஸோ அக்டோபர் மந்த் மேலே வந்து நம்மளோட பிளான் வந்து இதாகும். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பையனை வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ரெடி பண்ணி வச்சிடணும். அது வரைக்கும் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி, ஏன்னா வீட்டுக்கு யூஸ்க்கும் வந்து வண்டி தேவைப்படுதுல்ல. ஸோ அதுக்காக தான் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கேட்கும்போது வண்டி கொடுத்து தான் ஆகணும் இந்த வண்டி. டெலிவரி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு கண்டென்ட் போடுறேன். நான் ஸ்கூட்டியை வச்சு நம்ம வந்து டெலிவரி பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக வந்து டெலிவரி பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபுல் டே வீடியோ போடுறேன். கூடிய ஒரு 24 hours vlog வந்து வரப்போகுதுங்க, ஓகேங்களா. அது வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது இன்னும் நான் எடுக்கலை, இனிமேல் தான் நான் எடுக்க போகிறேன் அது. ஸோ இந்த மந்த் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது 24 hours ஒரு பர்சனால எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இது கண்டுக்காதீங்க. இது ஜஸ்ட் வந்து இருக்கு வச்சு நான் அதை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அவ்வளோவே காம்ப்ளிகேட்டாக பண்ணலது. அதாவது 24 hours வந்து ஜொமேட்டோ நம்ம வந்து ட்ரை பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சடனாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த டைம் வந்து ஓகே நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் எடுத்தால் நம்ம வந்து எப்படி வந்து பேக்கப் கிளியர் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைக்கலாம். யாருக்கிட்டையும் இப்போ கேட்காம நம்ம வந்து நம்ம எடுத்து நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு கான்ஃபிடென்ட்டில் வரும். ஸோ நான் அதுக்கு இந்த வழி வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதெல்லாம் நான் வந்து கிளியராக வந்து அந்த 24 hours வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணுறேன் நான், சரிங்களா. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா வந்து தூக்கம் வந்து போகும், ஒழுங்காக சாப்பிட முடியாது, கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சென்னை சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நைட் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து 16 hours 18 hours ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் 24 hours போடலன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச வரையும். ஸோ நம்ம வந்து அது பண்ணுறத பண்ணி காட்டுவோம், ஓகேங்களா. யாரும் பண்ணாத நம்ம பண்ணுறது நம்மளோட வேலையை. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொல்லிமலை வந்து கண்டிப்பாக வந்து போகிறோங்க, ஓகேங்களா. ஏன்னா அந்த 70 ஏர்பன்ஸ் வந்து நம்ம எடுத்து நம்ம இறங்கிட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு லெவல் தெரியும். மேக்ஸிமம் அந்த ட்ராவல் பொறுத்த வரைக்குமே வந்து என்ன ஒரு இதுனா எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், தனியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு அந்த கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ண தெரிஞ்சுட்ட இது கட்ஸ் வந்துருச்சுன்னா லைஃப்பில் வர ஒரு ப்ராப்ளம்லையும் வந்து உங்களால் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் வந்து உண்மையான ரீசன் அது, ஓகேங்களா. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு வந்து ஜாலியாக இருக்காங்க அந்த மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது. இதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதெல்லாம் வெட்டியான வேலை அந்த மாதிரி எதனா ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான வேலை இருக்குது. வேலை மீன்ஸ் பீஸ்ஃபுல்லாக நம்மளோட உடம்புக்காக, ஓகேங்களா. எங்கே இருக்கோம் தண்டலாம் வந்துட்டோம், அதே தண்டலாம் தான் வந்துட்டோம். மேக்ஸிமம் உங்களை வந்து உங்களையே செல்ஃபாக லவ் பண்ண வந்து பழகுங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து லவ்னு சொன்னது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து லவ்வில் வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கீங்க தெரியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன், ஓகேங்களா. அவங்களோட கூட இருக்க ஃப்ரெண்டு மாதிரி வந்து பழகுங்க அவங்கக்கிட்ட, ஓகேங்களா. அப்போ தான் வந்து 2 பேருக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வந்து 2 பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி வந்து 2 பேருக்குமே இருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில். ஸோ இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி லவ் பண்ணவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இருந்தாலும் வந்து பெட்டராக வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு லவ்வராக மாறுறாங்க தான் நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவும் நல்ல வந்து ஒரு லைஃப் இதுவாக இருக்கும் அந்த இடத்துல.
இந்த லவ் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி லவ் கிடைச்சா வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ண பழகிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான். மற்ற நார்மலாக வந்து லவ் பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் அது சில டைம் சக்ஸஸ் ஆகும், சில டைம் வந்து ஃபெயில் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப டிப்ரெஷன் மோடு இதெல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ் கிடைச்சிச்சுன்னா கன்ஃபார்மாக அது வந்து அழகான லவ் தாங்க. ஓகே, நான் டாபிக் மாதிரி எங்கேயுமே போயிட்டு இருக்கோம் பாருங்களா. நம்ம எங்கே பிளான் பண்ணுறோம், தட்டி தூக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் நடக்கணுங்க. கோப்ரோ வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. அது அந்த கோப்ரோ வாங்கிட்டோன்னா இருக்கிற மொத்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுங்க எனக்கு. இன்னொரு விஷயங்க, அந்த நடுவில் கேப்பில் வந்து என் ஃபேமிலி சைட்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸு சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நீ நல்லா பண்ணுற, இன்னும் கொஞ்சம் இந்த விஷயம்லாம் மாற்றிக்கோ, அதை வந்து கொஞ்சம் அது சொன்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மாற்றிக்கிறோம். ஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சொன்ன உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் நீ வந்து எடுத்து இது பண்ணு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் சரி ஓகே டிமோட்டிவேட் பண்ணிவிடுவாங்களோ ஒரு பயத்திலே இருந்தேன். நான் யார்கிட்ட வந்து நான் சொல்லலைங்க அந்த மாதிரி வந்து நான் வந்து சேனல் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் தான் வந்து சரி தெரியாமல் இது பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அது அப்படியே வந்து மேனேஜ்மெண்ட்டு நானும் வந்து சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி வந்து சேனல் வச்சுருக்கேன், அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெய்லி கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 5 ஹவர்ஸில் நம்மள அந்த ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு கோப்ரோ சேலஞ்ச் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே நல்லா பண்ணுறேன். அப்புறம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஏன்னா பார்த்த வீடியோஸோட மைக் இருந்திருக்காது, இப்போ வந்து மைக் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போதான் அந்த கோப்ரோ வீக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகவே இருக்குங்க. ரொம்ப எக்ஸைட்டாக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகேங்களா? சில டைம் வந்து நடக்காமல் போகலாம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதும் தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்மளோட பிரச்சனை நம்மளுக்கு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் வந்து கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட் தான் நம்ம பண்ணுவோம்ல. ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக மட்டும் தான் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணுங்க. இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணும்போது வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ண முடியும். ஏதாவது என்னோட தியரி இது. ஓகேங்களா? அது எப்படி நடக்கும், மற்றவங்களுக்குலாம் எப்படி நடக்கும், அவங்களுக்கு எப்படி நடக்கும், எனக்கு எப்படி மற்றவங்களுக்கு எப்படி நடக்கும் எனக்கு தெரியல. பட் ஆனால் பெரிய ஒன்றே ஒன்று மட்டும் தான், ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது நம்புங்க. உங்களை நம்பினாலே கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பராக பாசிட்டிவாக நடக்கும். என் லைஃப்லேயும் நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன்னா அது ப்ராப்பராக நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் வந்து என்னை நான் நம்பி நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுறது மாதிரி வந்து நான் கண்டிப்பாக அது பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கான நான் ஒர்க் அவுட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களை நம்புங்க, அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். நான் கோப்ரோ வாங்காது செகண்டரி விஷயம். அந்த விஷயத்துக்கான நான் வந்து முயற்சி எடுத்தேன்னா, அது கரெக்டாக நான் பண்ணேன்னா அதுதான் அந்த மேட்ரு. ஓகேங்களா? இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து காமனான விஷயமா அது இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயம் நீங்கள் வந்து அது சக்ஸஸ் ஆகிறீங்களோ இல்லைங்களோ, ஈவன் அது ஃபெயில் ஆனாலும் வச்சு, ஆனால் நீங்கள் அந்த விஷயத்துக்கான எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து மெயின், அதுதான் உங்களோட சக்ஸஸ். ஓகேங்களா? நிறைய மோட்டிவேட்டாக பேசுறதுன்னு நினைக்காதீங்க. இதுதான் ஏன்னா சில பேர் ரொம்ப வந்து நினச்சிட்டு இருப்பாங்கல்ல, நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் போது ஓகே இது வந்து இப்படி பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். எல்லாருக்கும் வந்து ஒரு கீயாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் சொல்கிறதுக்கும் தப்பு கிடையாது. எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல விஷயத்தும் ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். நம்ம நல்ல விஷயத்த மட்டும் எடுத்து நம்ம பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கான வே வந்து கரெக்டாக வந்து கிளியராக கிடச்சிரும். ஓகேங்களா? யாராவது ஒன்று புதுசாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஹலோ பிளாக்பெரி ஸோ பேஜ் நேம், ஸோ அதுலேயும் நம்ம ஃபாலோ கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் வந்து இங்கே அப்டேட் ஆகுதுன்னா அங்கே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ எல்லா வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம். அங்கே வந்து ஷார்ட்ஸ் தான் பார்க்க முடியும், ரீல்ஸ் தான் பார்க்க முடியும்.
இங்கே இருக்கிறவங்கிட்ட முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறது தாங்க பிரச்சனையே. எனக்கான பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்குதா இல்லைன்னு சொல்லல நான். அதை வந்து நான் ப்ளேம் பண்ணி காட்டுறேன் அவங்களுக்கு. ஓகே, இது இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்களோ, அந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க சொல்லிட்டு. இருந்தாலும் சில நெகட்டிவ் சைடு வந்தால் கூட ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்த வந்து எனக்காக நான் அதை மாற்றிக்கணும், அந்த இடத்துல நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்கிற எடுத்து பண்ணுறது. அந்த மாதிரி நினச்சி நீங்கள் நான் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து உங்களான எந்த விஷயத்த நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்க கன்ஃபார்மாக வந்து எடுத்து பண்ணிடுவீங்க. இன்னொரு விஷயம் பெரிய நான் அவன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு தப்பு ரைட்டு அது ஓகேங்களா, அந்த விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடிங் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் தப்பான விஷயம்னா அந்த மாதிரி விஷயம் சொல்லனாங்க. உங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது உங்களையும் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து அது தப்பாக போயிடுமோ நினச்சிருக்கீங்களோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கி பண்ணுங்கள். அந்த தப்புக்கு வந்து கரெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. அப்படி தான் நான் வந்து சொல்ல வரேன் ஓகேங்களா. எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. வண்டி ஓட்டுமா ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுங்க. அப்புறம் நம்ம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஆகிறதையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோட உங்களுக்கு வரும். இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.